ரீசெண்டாக வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கிற போது ஒரு லேடி ஒருத்தங்க வந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. என்னங்க ஷாம்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் மொரிங்கா ஷாம்பு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா மொரிங்கா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இந்த மொரிங்கா பவுடர் இருக்குது சார், அதுக்கப்புறமா வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. என்னடா இது, இந்த பேர் வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பேர் மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் இதை சாப்பிட்றப்போ சொல்லி காலைல வந்து இதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே இருக்காது. கால்சியம், அயனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க. உலகம் முழுக்க வந்து இந்த மொரிங்காவை சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால் அதை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 400-500 கிட்ட அந்த சின்ன டப்பா சொன்னாங்க. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுற போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த மொரிங்கா அப்படிங்கிறது நம்ம பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. பாக்கியராஜ் சார் எந்த ஒரு வெஜிடபிள் பற்றி நம்ம தாய்மார்கள் கிட்டலாம் பேசியிருக்கிறாரு, முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் தாங்க மொரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கிலீஷ் பேரில் வந்து பல காம்ப்ளெக்ஸில், சூப்பர் மார்க்கெட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லங்க மொரிங்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மொரிங்கா ஆயில், மொரிங்கா பவுடர், மொரிங்கா ஷாம்பு, மொரிங்கா பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை வருஷமாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மொரிங்கா, அதாவது முருங்கை மரம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே இருக்கும். ஓகேங்களா? அப்படியே வெளில போகிறது, லைட்டாக அந்த முருங்கை இலையை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுக்கிறது, வீட்டில் போயிட்டு நம்ம குழம்பு வச்சோ இல்லை கூட்டு வச்சோ இல்லை பொரியல் பண்ணியோ சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி அப்படியே நவநாகரிக வளர்ச்சி அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த முருங்காவை பற்றி நம்ம நிறைய விஷயம் மறந்துட்டோம். ஸோ முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கை விதை, முருங்கைக்காய், இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆஹா இத்தனை நாள் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. இந்த மொரிங்கா அப்படிங்கிறது ஏன் சூப்பர் ஃபுட் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஏன் இதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க, நம்ம முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா இல்லாத நியூட்ரியன்ஸே கிடையாதாங்க, எல்லாமே இருக்காங்க. அதாவது என்ன வேணும் நமக்கு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இது எல்லாமே வந்து முருங்கை இலையில் இருக்கான். ஸோ தட் இது வந்து ஒரு நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்காய், ஒரு முருங்கை இலை, முருங்கை விதையை மட்டும் நம்ம சாப்பிட்றதுனால ஒரு 10 விஷயம் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய சத்து இந்த ஒரு விஷயத்திலே நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது, இந்த முருங்கா அப்படிங்கிறது நம்ம இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த முருங்கை காவோ இல்லை முருங்கை விதையோ இதை நம்ம வந்து ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கிற போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுதான். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காலையில் வெறும் வயிற்றில் 2 சிட்டிக்கு இந்த பவுடர் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை 400-500 சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது, முருங்கைக்காய் வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுதான். ஸோ உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம முருங்கைக்காவோ, முருங்கை விதையோ இல்லை முருங்கை இலையோ, கீரை சாப்பிட்ற போது பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வந்து சுத்தமாகுது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, டேய் நல்லா சாப்பிட்றா, ரசம் சாதத்தில் அந்த கீரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா, உடம்புக்கு தெம்புன்னு சொல்லுவாங்கல்ல. எதற்காக அப்படின்னாக்கா இந்த டைஜஷனுக்காக தான். அண்ட் முருங்கை மரத்தோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, இல்லை ஞாபக சக்தி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம முருங்கைக்காலை எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கேன்சர்ஸ்லாம் வருது தெரியுமா? இந்த கேன்சர்லாம் எதனால் வருது அப்படின்னாக்கா நம்ம டிஎன்ஏல சில மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்படுது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள்னால இந்த மொரிங்கா, அதாவது முருங்கைக்கீரையோ, முருங்கை விதையோ, முருங்கைக்காவோ இதை நம்ம சாப்பிட்ற போது நம்மளுடைய செல்ஸை வந்து இந்த மொரிங்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ தட் ரேடிக்கலாக எந்த சேஞ்சும் ஏற்படாததுனால, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக கொடுக்கறதுனால பலவிதமான கேன்சர்லேருந்து இந்த மொரிங்கா நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததாக கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸுக்கு மொரிங்கா வந்து ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விட்டமின் வந்து விட்டமின் ஏ, அது வந்து மொரிங்காவில் இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கு முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் சி, அதுலேயும் ஒரு பார்ட் வந்து மொரிங்காவில் இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்ற போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாகுது. மெட்டபாலிசம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகும், வெயிட் லாஸ் நடக்கும், ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ தட் அந்த வேலையுமே வந்து இந்த முருங்கை பண்ணி கொடுத்துட்டு. முருங்கைக்கீரை ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அனிமிக்காக இருக்கிறவங்க இல்லை அனிமியானால்
பாதிக்கப்பட்டவங்களுக்கு முருங்கா, அதாவது முருங்கையில் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு அடிபட்டு ஒரு சில பேருக்கு ஆறாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அயன் டெஃபிஷியன்சினால இருக்கும். அதுக்குமே முருங்கை இலை, முருங்கை விதை, முருங்கைக்கீரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிசனாக இருக்குது. அண்ட் பிளட் ப்ரெஷரை வந்து முருங்கா கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறதுனால யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த முருங்கா நம்ம எடுத்துக்கிறதுனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பல டாக்டர்ஸால் இந்த முருங்கா அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டுட்டு வருது. ஃபைனலாக இந்த முருங்கா அப்படிங்கிறது ஆஸ்துமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. பெண்களுடைய மெனோபாஸ் பிரச்சனைக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்களோ அப்படின்னாக்கா அவங்கள எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் போன் ஹெல்த், சில பேருக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, முருங்காவில் கால்சியம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதற்கும் இந்த முருங்கா வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா முருங்கா டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க, முருங்காவில் இப்போ சிப்ஸ் வந்திருக்கு, முருங்கா ஆயில் வந்திருக்கு, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு ஃபார்மில் நமக்கு விற்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. பட் பேசிக்காக முருங்கா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தர் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை விதை, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கம்மா பூமர் மாதிரி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்கள உதாசீனப்படுத்திடுறோம், அவங்கள அலக்கழிச்சிடுறோம். ஆனால் இதே யாரோ ஒரு ஃபாரினர் இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து தலைமுடி பிரச்சனைனால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், இந்த முருங்கை ஆயில் போட்டவனே என் தலைமுடி வளர்ந்துருச்சு, இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இதில் 200% ஆஃபர் பெறுங்க அப்படின்னு சொன்னால் அதே முருங்கை விதையை ஒரு முருங்கை கீரையை இல்லை அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆயிலை 500, 1000 அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் போய் வாங்குகிறோம். ஆனால் அதே 20 ரூபா 40 ரூபான்னு ஒரு கடையில் போயிட்டு அந்த கீரையாக வாங்கி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த முருங்கைக்காய், முருங்கை விதை, முருங்கைக்கீரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட். ஒன்ஸ் அகைனுங்க, இதில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம், ஜிங்கு, லொஸ்க்குன்னு அவ்வளோ விஷயம் வந்து லோடாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காவை பற்றி, முருங்கை விதையை பற்றி, முருங்கைக்கீரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அசால்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். நம்மளுடைய அடுத்த தலைமுறையுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த முருங்கைக்காய் வீடியோ, பாக்கியராஜ் சாரோட வீடியோ இங்கே முடியுது. ஸோ நான் வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து திருப்பி மீட் பண்ணுறேன். டாடா பை, see you from RJ Ranjit.